வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்கிற இந்த பர்சனலைஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர். இதை யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது, இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்கிற இந்த ப்ரோட்டீன் நம்ம டெய்லி பேசிஸில் கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ரோட்டீனாக இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் நம்ம பாடிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பில்டிங்க்கு எந்த அளவுக்கு சிமெண்ட் ரொம்ப முக்கியமோ அதே சேம் அளவுக்கு தாங்க ஹியூமன் பாடிக்கும் ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன் தாங்க நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியம். அப்படி அந்த ப்ரோட்டீனோட அளவு கம்மியாகிடுச்சுன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ரோட்டீன் நம்ம பாடியில் கம்மியாகிடுச்சுன்னா போன் எல்லாம் வீக் ஆரம்பிச்சிடும், நர்வஸ் ப்ராப்ளம் ஏற்பட ஆரம்பிச்சிடும், நமக்கு ஹேர் ஃபாலும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளமும் நிறையாம வரும், டீத் எல்லாமே வீக் ஆரம்பிச்சிடும். நம்ம பாடியில் மேஜர் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குறதுனா அது ப்ரோட்டீன் அளவு கம்மியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறதால தான். அப்போ நம்ம பாடிக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் தேவை, ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணணும், ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேராக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அன்ஹெல்த்தியாக இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ப்ரோட்டீன் நம்ம பாடிக்கு மேஜர் ரோல் பண்ணுதுங்க. அது எப்படின்னா, நீங்கள் இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்கிற பர்சனலைஸ்ட் ப்ரோட்டீன் பவுடரை எடுக்கும்போது நமக்கு லீன் மசில் மாஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பசித்தன்மையும் கண்ட்ரோல் பண்ணும். ஹை குவாலிட்டி ப்ரோட்டீனும் நம்ம பர்சனலைஸ்டு ப்ரோட்டீன் பவுடரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டெய்லி பேசிஸில் இந்த ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கிற எல்லா செல்ஸுமே ஆக்டிவாக வச்சுருக்கும், நம்ம பாடியை எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கும், நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங்காக வச்சுருக்குதுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அந்த டைமில் உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகும். அந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த நியூட்ரிஷன் ப்ரோட்டீன் எடுக்கும்போது நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு கேலரி பேசிஸில் கம்மி பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதனால் நிறைய பேர் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு டயட் ஃபாலோ பண்ணியும் வெயிட் லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ப்ரோட்டீன் எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இறைச்சி, கோழி முட்டைகள், கடல் உணவுகள், சோயா பொருட்கள், பால் பொருட்கள், இதில் எல்லாமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க இந்த பர்சனலைஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர் எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சோய் ப்ரோட்டீன் ஐசோலேட், வே ப்ரோட்டீன் ஐசோலேட், இது ரெண்டுத்துலேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நியூட்ரிஷன் சென்டருக்கு போயிட்டு வெல்னஸ் கோச் மூலமாக இந்த ஷேக் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் நம்ம பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையான்னு நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஹியூமன் பாடிக்கு ப்ரோட்டீன் தாங்க ரொம்ப முக்கியம். இந்த ப்ரோட்டீனை வெஜ் சோர்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த நியூட்ரிஷன் ப்ராடக்ட் பற்றி மேலும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கினாலும் இதை யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு நம்ம பாடிக்கு ப்ரோட்டீன் எவ்வளோ எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாமா, வெயிட் கெயின் பண்ண முடியுமா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.